அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு இந்நாளினுடைய எல்லா நடவுகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி மனமு வந்து கேட்கிறோம். இறைவா, நஸ்அலுக கைர ஹாதல் யௌம், இன்றைய நாள் நன்மைகளையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்து இன்றைய நாள் பொழுதை எங்களுக்கு நன்மைகளை பயக்கக்கூடியதாக, மனதிற்கு மகிழ்வூட்டக்கூடிய அம்சங்கள் நிறைந்ததாக, பரக்கத்துகள் நிறைந்ததாக இன்றைய நாளை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், பல முசீபத்துகள், ஆபத்துகள், திடீர் சோதனைகள், அரியாபுரத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், மருத்துவமனை சிரமங்கள், மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடிய தீய அம்சங்கள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், அலுவல் சார்ந்த இன்னல்கள், போக்குவரத்து சிரமங்கள், மருத்துவமனை சிரமங்கள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் எல்லா முசீபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தருள்வாயாக என்ற இனிய பிரார்த்தனையோடு, எங்கள் பகுதிகளில் கடுமையான மழை பொழிது வருகின்ற காரணத்தினால் சில உறவுகள் வீடுகளிலே தொழுதிருக்கலாம். ஒரு நிர்பந்தமான நேரத்திலே அப்படி நீங்கள் வீட்டிலே தொழுதாலும் உங்களுடைய உள்ளமெல்லாம் பள்ளிகளிலே நிறைந்திருக்கும். ஆஹா, தகுந்த நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியவில்லையே என்ற ஆதங்கம், என்ற கவலை ஏற்பட்டு நிர்பந்தத்தினால் நீங்கள் வீட்டிலே தொழுதாலும் நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கிறான். நம் சீரான இஹ்லாஸான தூய்மையான சிந்தனையை பார்த்து நம் எண்ணங்களை அல்லாஹ் மெச்சுகிறான். நம் செயல்பாடுகளை அல்லாஹ் கபூல் செய்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்கி இருக்கிறோம். இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.